மீனா மேடம், இன்னைக்கு நம்ம வந்து ருசியில என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு வந்து சாக்கோ ஓட்மீல் பால்ஸ். ஓகே. இது வந்து சாக்லேட் மாதிரி தான் இருக்கும், பட் வெரி ஹெல்த்தி சின்ஸ் ஓட்மீல். ஓகே. அண்ட் வீட்ல பண்ணா கிட்ஸ் அந்த ஸ்டோர் பாட் சாக்லேட்டோட இது கொஞ்சம் ஹெல்த்தி இல்லையா? ஓகே. சோ குழந்தைங்க இருக்கிற வீட்ல வந்து நார்மல் சாக்லேட்ஸை விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இதை நம்ம கொடுக்கலாம். சாயங்காலம் கேட்டாங்கன்னா இது கொடுத்தா நல்லாவும் இருக்கும் டேஸ்ட். ஓகே. எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ணலாம் இது? இது ஈஸியா 1 month இருக்கும், நல்ல ஏர் டைட் கண்டெய்னர்ல. ஓகே. சோ பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இது பேஸ் வந்து ஓட்மீல், அப்புறம் பாக்கி எல்லாம் இது 1 cup எடுத்திருக்கேன். ஓகே. பாக்கி எல்லாம் குவார்ட்டர் கப் கொக்கோ, குவார்ட்டர் கப் சுகர், அப்புறம் குவார்ட்டர் கப் பட்டர். ஓகே. அப்புறம் கொஞ்சோண்டு டிகாக்ஷன் எடுத்திருக்கேன், ஆப்ஷனல். என்னது? இன்ஸ்டன்ட் காஃபி வச்சு கொஞ்சம் ஹாட் வாட்டர். ஓகே. காஃபி டிகாக்ஷன். ஓகே. ஜஸ்ட் கிவ் ஃப்ளேவர். திஸ் இஸ் ஆப்ஷனல், ஒமிட் பண்ணிடலாம். ஓகே. டாஸ்ட் இது போட்டா நல்லா இருக்கும். அண்ட் கொஞ்சம் நட்ஸ் டு என்ரிச் த டிஷ். கொஞ்சோண்டு கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்துருக்கேன், ஜஸ்ட் 1 tablespoon. ஓகே. எசன்ஸ், வெனிலா எசன்ஸ். அண்ட் ஃபைனல் கார்னிஷிங்க்கு ப்ரௌன் சுகர் அண்ட் இது சின்னமன் பவுடர், பட்டை பவுடர். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து சோக்கோ ஓட்மீல் பால்ஸ் இல்லையா? ஸோ ஓட்மீல் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அதையே ஒரு பிரேக்ஃபாஸ்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஓட்மீல் 1 cup ஓட்மீல்னா ஓட்மீல் 1 cup எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து 1/4 cup எடுத்துக்கணும். அதாவது 1/4 cup சர்க்கரை, 1/4 cup பட்டர், 1/4 cup கோகோ பவுடர், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு வந்து கண்டென்ஸ்டு மில்க் வேணும். அப்புறம் காஃபி டிகாஷன் எடுத்திருக்காங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர்ல நல்ல சுடு தண்ணி, சூடா கொதிக்கிற தண்ணியை விட்டு காஃபி டிகாஷன் வச்சிருக்காங்க. அப்புறம் நட்ஸ், ஏதாவது நட்ஸ், அது வந்து கேஷ்யூ நட்டா இருக்கலாம், ஆல்மண்ட்ஸா இருக்கலாம், இல்லையா பிஸ்தாவா இருக்கலாம், வால்நட்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா டோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சு, பொடி இந்த சென்ஸ் அதாவது கிரன்ச்சியா, ரொம்ப பவுடர் பண்ணாம சும்மா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்களேன், நல்லா ஃபைனா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், கார்னிஷிங்க்கு வந்து பட்டை பவுடர், சின்னமம் பவுடரும் ப்ரௌன் சுகர். அவ்வளவுதான். ஓகே. சரி, எப்படி ஸ்டார்ட் பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஓட்மீல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சவுக்குன்னு இருக்கும் இல்லையா, கொஞ்சம் நல்ல மைக்ரோவேவ்ல டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு 1.5 minutes டோஸ்ட் பண்ணிட்டா கொஞ்சம் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு 1-2 நிமிஷம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு 1 minute வைக்கிறேன், நான் எடுத்து ஒரு தடவை கலக்கிட்டு ஒரு 30 seconds வைக்கலாம். பை தி டைம் எல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ ரெஸ்ட் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிடலாம். பட்டர், ஓகே, சுகர், கோகோ பவுடர், அண்ட் இது அப்புறமா ஆட் பண்ணலாம் டீ டிகாஷன், இது காஃபி டிகாஷன். ஓகே. ஸோ இதெல்லாம் சேர்த்து we are going to வார்ம் பண்ணிடலாம். தெரியாம டீ டிகாஷன் சொல்லிட்டா யாரும் டீ டிகாஷன் யூஸ் பண்ணிடாதீங்க, காஃபி டிகாஷன். ஓகே. இப்போ இதுல வந்து 1/4 cup பட்டர், 1/4 cup சர்க்கரை, 1/4 cup கோகோ பவுடர் அண்ட் காஃபி டிகாஷன். அது ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1 teaspoon எடுத்து ஹீப்டு டீஸ்பூன், கொஞ்சம் ஒரு 1/4 tumbler தண்ணி, ஹாட் வாட்டர், ஒரு ஃபுல் டீஸ்பூன் அவங்க வந்து காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வச்சு ஒரு 1/4 tumbler தண்ணி விட்டு டிகாஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அந்த சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் தான். ஓகே. லெட் மீ ஜஸ்ட் செக் த ஓட்மீல். இப்போ இந்த ஓட்மீல் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்களா? ஓகே. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 30 seconds வைக்கலாம். ஏற்கனவே 1 நிமிஷம் வச்சுருந்தோம், இப்போ திரும்ப ஒரு 30 seconds கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஒரு 30 seconds வைக்கிறோம். லூசன் அப் ஆறுது பாருங்க. பட்டர்லாம் மெல்ட் ஆகி சுகர் மெல்ட் ஆயிடும். ஓகே. ஸோ இந்த வெண்ணெய் சர்க்கரை ரெண்டுமே வந்து நல்லா உருகி கலக்கணும், நல்லா கலந்து வரணும்.
நான்ஸ்டிக் இருந்தால் உங்களுக்கு பெட்டர், கீழெல்லாம் ஒட்டிக்காது. ஓகே. அண்ட் இட்ஸ் வெரி குவிக் டிஷ் ஆல்சோ உங்களுக்கு. ஸோ இப்போ ஓட்மீல் எடுத்துடுறேன் வெளியில். ஒரு 1 bubble வந்தப்புறம் வில் ஸ்டார்ட் த ஆடிங் த ஓட்மீல். ஓகே. கொஞ்சம் ஒரு கொதி வரணும். ஆமாம், அவ்வளோதான், சீக்கிரம் வந்துடும் அது. நல்லா வந்து ஒரு காஃபியோட ஃப்ளேவர் இருக்கு, அந்த கோகோ பவுடர் வித் காஃபி டிகாஷன் நல்லா இருக்கு. அந்த காஃபி பைட் சாக்லேட் இருக்கும். ஓகே, இப்போ சேர்க்கலாம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா ஓட்மீல் சேர்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் நட்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ரோஸ்டட் நட்ஸ் இல்லையா? பாருங்க, நட்ஸ் வந்து நல்ல பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம், அதுவும் ரோஸ்டட் நட்ஸ். ஓகே, ஜஸ்ட்